ஒருவேளை நீங்கள் புதிதாக வந்து அமர்ந்திருக்கலாம். சில விசுவாசிகள் பல வருஷமாக வந்தாலும் புதிதாக இருக்கிறவர்களைப் போலவே இருக்கலாம். உன் வாழ்க்கையில் இந்த வார்த்தை எங்கேயாவது உனக்கு ஒரு உராய்வை உண்டாகிறதற்கு நீ வழிவகுக்க வேண்டும். பாஸ்டர், நான் சர்ச்சுக்கெலாம் வந்தேன், ஆனால் ஒன்றும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்யலை. அவர் செய்யாமல் இல்லை. உன் வாழ்க்கையில் எங்கேயோ அவர் ஒரு உராய்வை ஏற்படுத்த நீ அனுமதிக்கவில்லை. அல்லது உராய்வை ஏற்படுத்தி விட்டு ஊருக்குள்ளே போகும்போது உராய்வு உண்டானுச்சு, ஆண்டவர் பேசினார். ஆனால் ஊருக்குள்ளே போகிற உன் பழைய வாழ்க்கை, உன் பாவமான வாழ்க்கை, பழைய மனிதர்கள், நீ சந்திக்கிற அதே மனிதர்கள், நீ சந்திக்கிற தேவையில்லாத உறவுகள் வரும்போது நீயே இவைகளை அணைத்து விட்டு அவைகளுக்கு அதிக இடம் கொடுக்கிறாய். தேவனோடு ஏற்பட்ட அந்த உறவை மேம்படுத்துகிறதற்கான காரியத்தை செய்யாத பட்சத்தில் அது வளராது. அல்லேலூயா. Christianity is not upon some rituals. ஏதோ சில சம்பிரதாயங்கள் நெத்தியில் பொட்டு வைக்கிறதோ, இல்லை தாலியில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல மஞ்சள் அரைச்சி பூசுறதோ, அல்லது வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டு மேலெல்லாம் என்னென்னத்தையோ தெளித்து எங்கெங்கோ கொண்டு வந்த குங்குமத்தை சந்தனத்தெல்லாம் தெளிக்கிறதோ கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவத்தில் இது ஒன்றும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் ஒன்றை எதிர்பார்க்கிறது, தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ளே தங்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறாரோ உனக்கு அவர் சொல்லிக் கொடுப்போம் கடன் பிரச்சனை எப்படி மாறும் அப்படின்னு. நோ நீட் ஆஃப் சம்ஒன்ஸ் டீச்சிங். யாரோ ஒரு ஆள் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்தனா பாவத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவர் உன்னோட கூட என்ன பண்ணிகிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு கிறிஸ்தவன் பாவத்தையும் செய்து கொண்டு தேவனையும் உள்ளே வைத்து கொண்டே இருக்க முடியாது. அது போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நிம்மதியாகவே இருக்காது. எவன் ஒருவன் நிம்மதியாக பாவம் செய்கிறானோ அவனுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவரே இல்லை, பரிசுத்த ஆவியானவரே இல்லை. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான் இயேசுவை என்ன பண்ண முடியும், விசுவாசிக்க முடியும். அப்போ நான் இயேசுவை விசுவாசிக்கணும்னா எனக்குள்ள யார் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவத்தில் யாருங்க பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது? பெந்தேகோஸ்தே உலகத்தில் யார் சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது? பெந்தேகோஸ்தே உலகத்தில் யார் பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்லி கொடுக்கல. ஆதி காலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெறுப்பை, அவர் பேசுகிறதை மதித்தார்கள். அதனால தான் அவங்க பொட்டை என்ன பண்ணாங்க, விளக்கினாங்க. அதனால தான் பூ வேணான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால தான் அவங்க தாலியை கட்டி வச்சு போட வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் அதெல்லாம் போட்டிருக்கிறோம்? சபைக்கு வந்தாலும் எத்தனையோ வருடங்கள் வந்தாலும் சில பேருக்கு அது மேலெல்லாம் விருப்புகள் வரவே இல்லை. ஏன்? அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேச அவர்கள் இடம் கொடுப்பதே இல்லை. சில பேர் மாத கணக்கான வருஷ கணக்கான ஞானஸ்தானம் எடுப்பதில்லை. சில பேர் வருஷக்கணக்கான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில்லை. சில பேர் வருஷக்கணக்கான சபை கூடுதலை ஒழுங்காய் பின்பற்றுவதில்லை. ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசலை. நோ மோர் கான்வர்சேஷன் வித் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு ஆள் பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுறாரா இல்லையான்றதை பிரசங்கி யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் கனெக்ட் ஆகாத வரைக்கும் நீங்கள் யூஸ்லெஸ். என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு வரோம், ஒரு நன்மையும் நடக்கலை, நீ யூஸ்லெஸ். சர்ச்சுக்கு வர, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ சபை விசுவாசிகளுக்கு இது புரியல. சர்ச்சுக்கு வரேன், என் பைத்தியம் தெரியலையே, என் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலையே, நான் ஒரு நல்ல ஆசீர்வாதமான நிலைமைக்கு வர முடியல. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் அ மெட்டீரியல் இன் சர்ச். ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியலாக சபையில் ஒரு இடத்த வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, ஆக்குபை பண்ணிருக்க. நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் காட், வித் யுவர் ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவரோடு உன்னுடைய உறவு என்ன இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் கூட உறவில் நான் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா.